Hi, hello, and this is Stan here. So, இந்த நாளும் இன்னொரு வீடியோவில் உங்கள் மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐம் சாரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ, பட் ஸ்டில் வி ஹாவ் அ சீசனல் வேர்ட் ஃபார் திஸ் சீசன். தட் இஸ் கிவ் இயர்ஸ் டு த லார்ட். உங்களுடைய காதுகளை கர்த்தரிடம் கொடுங்கள். உன்னுடைய காதை நீ கர்த்தரிடம் கொடு. God wants us to give our ears to the Lord because He knows that if it does not happen, ஒரு வேளை அது நடக்கலைன்னா என்ன நடக்கும், அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்னன்றது காடுக்கு நன்றாக தெரியும். God knows that if we don't give our ears to Him, அது என்ன மிளகா அரைக்கிறதா சம்திங் லைக் தட். அதாவது கொஞ்சம் மாட்டினா மண்டையில் மிளகா அரைச்சி வாங்குவாங்க. அது மாதிரி சத்ருக்கிட்ட காதை கொடுத்தோம்னா பொய் மேலே பொய்யை பேசி எந்த அளவுக்கு பொய் சொல்லலாம், பொய் தான் உண்மை நம்ம ஈஸியாக நம்புகிற அளவுக்கு பொய்யை உண்மை மாதிரியே பேசி நம்மளை ஒரு மாதிரி என்ன கத்தரை கேள்வி வைக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா கத்தரை கேள்வி கேட்கக்கூடாது, நம்ம ரொம்ப டீசென்ட் பீப்புளாக இருந்தோன்னா என்ன பண்ணுவோன்னா மனசுக்குள்ளே வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு நொந்து நூடுல்ஸ் அந்த மாதிரி நொந்து போயிடும். ஸோ when we give our ears to the Lord, கர்த்தரிடம் நம்ம காதுகளை கொடுக்கும்போது we can be safe. நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அவருடைய சத்தத்தை, அவருடைய பர்ஸ்பெக்டிவ், அதை பேர்ட்ஸ் ஐ வியூ ஆல்ரெடி கேட்டிருக்கோம். அவருடைய பர்ஸ்பெக்டிவ், அவர் இந்த சூழ்நிலையை எப்படி பார்க்குறோம், அவர் இதை குறித்து எத்தனையோ வாட்டி நீங்கள் வேணால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி ஏதோ ஒரு சில விஷயங்கள் நினச்சி நம்ம என்னென்னமோ யோசிப்போம். ஒரு செகண்ட் கர்த்தர் அதை பற்றி நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நமக்கு ஆறுதல் படுத்தினதுக்கப்புறம் அந்த தாட், அந்த பேர்டன், அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம அப்படியே போய்டும். ஸோ when we give our ears to God, things can be handled very easily and very subtle, in a very subtle manner. But நம்ம காதுகளை கர்த்தர்கிட்ட கொடுக்காம விட்டோம்னா சாதாரண சின்ன எப்படி பலூன் ஊதி ரொம்ப பெருசாக்கிறது கூட சின்ன ஒரு விஷயத்தை கூட சத்துரு அப்படியே ஜூம் பண்ணி பெருசாக காட்டி நம்மளை ரொம்ப பெருசாகிடும். ஆனால் எவ்வளோ இப்போது இதை கேட்கும்போது ஒரு வேளை உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை ஜூம் பண்ணி பெரிய விஷயம் மாதிரி அதை காட்டுது. கர்த்தருடைய சமூகத்துக்கு போனீங்கன்னா ஒரே ஒரு பின்னை வச்சு அதை டப்புன்னு கொடுத்து டம்முன்னு வெடிச்சு அதை ஒன்றுலாம் செதறது போல் அவன் சொல்கிற எல்லா வித பொய்களும் அப்படியே ஒன்றும் இல்லாமல் செதறிடும். ஸோ அவனுடைய பொய்களை முற்றிலுமாக சிதறடிக்கும்படியாக நீங்கள் உங்களுடைய காதுகளை லெட்ஸ் கிவ் our ears to God in this season. இந்த சீசனில் நம்ம காதுகளை கர்த்தரிடம் கொடுப்போமாக. எப்படி கொடுக்குறது கர்த்தரிடம்னா அப்படியே காதை கழட்டி கர்த்தர்கிட்ட கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்கலாம்னா கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறது மூலமாக. ரொம்ப சிம்பிளாக தெரியும் இது, பட் இங்கே தான் விஷயமே இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளுக்கு 4 சாப்டர், ஒரு நாளைக்கு 7 சாப்டர், ஒரு நாளைக்கு 10, உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அட்லீஸ்ட் 2 சாப்டர்ஸ் ஏதோ கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறது மூலமாக யூ கேன் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம ஒரு பக்கம் கேட்குறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரேயர்ஸ் அவரோட உட்காந்து காத்திருக்கிறது. சும்மா ஒரு 400 ஜெபம் இதெல்லாம் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்கிறோம், கொஞ்ச நேரம் டங்ஸ் பேசுகிறோம், கொஞ்ச நேரம் ஏதோ பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவோம். சும்மா ஒரு என்ன ப்ராக்டிஸ் மாதிரி மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து காத்திருந்து அவர் என்ன சொல்கிறார், கான்வர்சேஷன் டூ வேயாக இருக்கணும். ஒரு பக்கம் நம்மளும் கான்வர்சேஷன் பண்ணணும், அது கர்த்தரும் பண்ணுறாரு. ஸோ அந்த 2-way கான்வர்சேஷன் நடக்கும்போது அவருடைய சத்தத்தை கேட்கணும். ஸோ மே காட் ஹெல்ப் யூ டு கிவ் யுவர் இயர்ஸ் டு ஹிம் அண்ட் நாட் anything else in this season. God help you to give your ears to him. See you next video. Bye.